ஹாய் மம்மிஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். சில நியூபார்ன் பேபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே ஹேர் க்ரோத் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் பேபிஸ்க்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மாதிரி வழுக்க தலையாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளுக்கு குழந்தைய பார்க்குறப்போ கொஞ்சம் முடி இருந்தால் அழகாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கு ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் பேபிக்கு இப்படி தான் தலையில் முடி இல்லாமல் இருந்துச்சு. இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி அவள் ஹெட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி அந்த டெலிவரி எப்போ இருந்த அந்த அசுத்தம் எல்லாமே வந்து பேச்சஸாக படிஞ்சிருந்துச்சு. அதனாலேயே வந்து அவளுக்கு ஹேர் க்ரோத் அவ்வளோவா இல்லை. இந்த மாதிரி குழந்தைங்க தலையில் படிஞ்சிருக்கிற கிராடல் கேப்பை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை ஐகார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாலே பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகி குழந்தைங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். சில குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பேச்சஸ் எதுவுமே இருக்காது, ஆனாலும் வந்து அவங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்காது. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம அவங்களோட தலையில் பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தணும். அதுக்கு நீங்கள் தினமும் காலையில் குழந்தைங்க தூங்கி எழுந்ததும் லைட்டாக வார்மாக கோகோனட் ஆயில் ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கன்னா ஒரு ட்ராப் கிட்ட விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் கோகோனட் ஆயில் மட்டுமே போதும். லைட்டாக வார்மாக ஹீட் பண்ணி அதை குழந்தைங்களோட தலையில் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. நல்லா உங்கள் ஃபிங்கர் வச்சு தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வார்மாக ஒரு மசாஜ் கொடுக்குறப்போ பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்தி குழந்தைங்களுக்கு நிறைய பேபி ஹேர்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் கண்கூடாவே பார்க்க முடியும். அடுத்ததாக குழந்தைங்கள நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் ஆச்சும் தலைக்கு ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி தலைக்கு ஊற்றுறப்போ கரெக்டான pH இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தலைக்கு ஊற்றும் போது குழந்தைங்களுக்குன்னே மார்க்கெட்டில் கிடைக்கிற நிறைய பேபி ஹேர் ஆயில் கிடைக்கிது. அதை ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு குழந்தைங்கள நல்ல ஒரு வார்மான வாட்டரில் குளிக்க வைங்க. ஒவ்வொரு ஹேர் வாஷுக்கு அப்புறமும் குழந்தைங்களோட ஸ்கேல்ப் வந்து ரொம்பவே ட்ரை ஆகிடும். அதுக்காக நீங்கள் உடனே குளித்ததுக்கப்புறம் ஈரம் காஞ்சதும் கோகோனட் ஆயில் எடுத்து சேம் அதே மாதிரி வார்ம் பண்ணி குழந்தைங்களோட தலையில் நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்தீங்கனாலே அவங்க தூங்கிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மசாஜ் கொடுத்துட்டு பேபிக்கு யூஸ் பண்ணுற கோம் வச்சு மைல்டாக குழந்தைங்களுக்கு சீவி விடுங்க. முடி இருக்கிற இடம் மட்டும் இல்லாமல் அந்த முடி இல்லாத எம்டி பிளேஸில் கூட நீங்கள் லைட்டாக வந்து சீவி விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகி நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு ஆயில் வந்து ஓவராக யூஸ் பண்ணாமல் அந்த ஆயில் ஒரு 3 ட்ராப்ஸ் எடுத்து யூஸ் பண்ணி அதை அப்படியே ஃபுல்லாக குழந்தைங்களோட ஸ்கேல்ப் ஃபுல்லாக உள்ளே இறங்குற அளவுக்கு மைல்டான ஒரு மசாஜ் கொடுங்க. தினமும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாலே ஈவன் 1 மந்த்லேயே உங்கள் குழந்தைங்களோட ஸ்கேல்பில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். குழந்தைங்களோட பாடிக்கு மசாஜ் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அவங்களோட ஸ்கேல்ப்புக்கும் ரொம்பவே முக்கியம். அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்லீப்பிங்கையும் இது கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.